உங்க எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, தயவு செஞ்சு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடாதீங்க. கல்யாணம் பண்ணா இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏதோ தினமும் நீ தான் பாக்குற மாதிரி சொல்ற, ஏதோ ஒரு நாள் பாக்குற. எங்க ஹலோ வீட்ல பாஸ், ஃபர்ஸ்ட் எங்க எண்ணெய் ஊத்தணும். எங்க மீன் வீட் உடனே எடுத்து போட்டுறக்கூடாது. மீனை போடவே இல்லை. நான் செஃப் தாமு மாதிரி. ஐயோ முடியல. சரி சாரி. பாக்குறேன். நான் எதுவும் பேசாம வாய் மூடிட்டு நிக்கிறேன். நீ என்ன பண்றேன்னு நான் பாக்குறேன். பண்ணு. தாமுக்கு வந்து வயசாகி போச்சு. எல்லாருக்கும் வயசாகி போயதான் இருக்கு. நீ ஜூனியர் தாமுவா? இது நல்லா இருக்கே. சரி, இப்போ என்ன நம்ம பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிஷ்ஷு சும்மா கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேன். அந்த ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஆளுக்கு ஒரு 2 பீஸ் வரணும்னு சொல்லி வாங்கிட்டேன். கல் வச்சாச்சு. எண்ணெய் எங்க? இல்ல புரியல. இது சமைக்கிறதா? எண்ணெய் எங்க? கல்லு சோறாச்சு. எண்ணெய் எங்க? இதுதான் நீ சமைக்கிறதா? எத்தனை வருஷம் ஆகுது? சாரி, ஏய், எத்தனை கல்லுல புகை வர ஆரம்பிச்சிருச்சு. எடு. அதான் அதான் அதான். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கணுமா? என்ன இப்படி இருக்கு? இப்படி இப்படி அழகா ஊத்தணும். சரி, சொல்லித்தான், நான் கத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் வந்து எண்ணெய் வந்து பொரியணும். அது இல்லையா? எண்ணெயில தண்ணி இருந்தாதான் பொரியும். என்ன பண்ணும்? அடுத்து மீன் அப்படியே வரலாமா? கொஞ்ச நேரம் அது ஆவி வருதா போட்டுரு. ஆவி வருதா? புகையதான் ஆவின்றியோ? எங்க அம்மா அப்பயே சொன்னாங்க, ஒழுங்கா நான் சொல்றத கேள்றா. ஏன்னா சிரிக்கிறதுலாம் வரப்போது. நான் வேணா மைக் ஆஃப் பண்ணிடுறேன். உனக்கெல்லாம் மாதிரி கஷ்டப்பட்டு மீன் வேற ஃப்ரை வேற போட்டு தரேன். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும், என் ஹஸ்பண்ட் ஒரு வேலையும் செய்யறது. இப்ப கஷ்டப்பட்டு யாருக்கு மீன் போட்டுக்கிறேன்? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் போடுற. போடு போடு. இல்ல எனக்கா அதையும் போடு. அம்மா கொஞ்சம் ஸ்லோவா வச்சா நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம். ஏன் நானே பெரிய செஃப், எனக்கே நீ சொல்லி தர? பாத்தியா, நீ போடக்குள்ளலாம் இந்த மாதிரி அந்த வாசனை அந்த காட்டுல வந்திருக்கா? சரி சரி, ட்ரைனிங் எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் இதுல எடுக்கலாமா? அங்க பாருங்க பாஸ், எதை காட்டுறாங்கன்னு எடுக்குது. இந்த இருக்கு. இவ்வளவு பெருசு எதுக்கு யூஸ் பண்ணும்? சின்னதா இருந்தா கழுவுறதுக்கு ஈஸியா இருக்குமே சொன்னேன். ஒண்ணும் இல்ல. ஓ, வரமாட்டேங்குது. சாதா செஃப் ஆச்சு, எடுங்க. ஆயில்ல இப்ப நிறைய ஊத்திக்கணும். இந்த கேமராமேனுக்கு சொல்லித்தர இது என்ன இன்னும் கொஞ்ச நேரம் வேக வேணுமா? இது இந்த மாதிரி மீன் வந்து நான் செஃப் தாமு வச்சு எடுங்க. ஜூனியர் செஃப் தாமு. இப்பதான் கரெக்ட். எடுங்க எடுங்க. நான் எடுத்துருவேன், ஆனா அது நீ சாப்பிட முடியாது. பரவாயில்லையா? இங்க வாங்க, கிட்ட வா. அதாவது இந்த மாதிரி வந்து தீஞ்சு போன மாதிரி இருக்கணும். அப்பதான் வந்து சாப்பிட்றதுக்கு செம்மையா இருக்கும். இப்படி எடுக்கணும். நீலாம் என் ஒய்ஃபுங்கெல்லாம் வெளியே சுத்திக்காத, எனக்கு அசிங்கம். இல்ல புரியல எனக்கு. அது ஒண்ணும் இல்ல. அது வந்து சொல்லுங்க சார். ஃபிஷ், அதாவது எப்படி சொல்றது, வெந்துருச்சா இல்லையான்னு பாக்குறது. நான் அப்படி தெரியும். பாத்துக்கோங்க எல்லாரும், ஃபிஷ் எப்படி இருக்குதுன்னு. எல்லா ஃபிஷ்ஷும் அந்த ஸ்டேஜ்ல தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். புதுசா ட்ரை பண்ணுவோம். கட் பண்ணு. நான் பாத்தீங்கன்னா கையில திருப்பி போடுவேன். எனக்கு கரண்டியே வேணாம். இதுக்கு பேர் நான் புதுசா ஒண்ணு வச்சிருக்கேன். ஃபிஷ் பொரியலா? பிச்சு போட்ட ஃபிஷ்.
பிச்சு போட்ட ஃபிஷ்ஷா? அப்படிதானே இருக்குது. ஆசையா ஆசையா உனக்கு பண்ண போறேன். போதுமா ஆயில? ஆ. இல்ல நான் ஆயில் கம்மியா தான் சாப்பிடுவேன். நீ சாப்பிடுற அளவுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டுக்கிறேன், வேற ஆ, ஒண்ணும் இல்ல. ஆ. இது கொஞ்ச நேரம் இப்ப இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்ச நேரம் நல்லா கருன்னு தீய வைக்கணும். தீய வச்சதுக்கு தீஞ்சு போன அப்புறம் மீனை நீயே சாப்பிடுவியா? அது தீஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன சாரி கருன்னு கறந்து போ என்னது கருகி வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கரண்டி எடுத்து திரும்ப வந்து இப்படி இப்படி திருப்பி இப்படி ஒரு அதோட இப்படி ஒரு திருப்பை எங்க இந்த சைடு கருகவே இல்லை போல. கருக வைப்பேன். வெயிட் அண்ட் சி. வாசனை சும்மா கம வருது. வரும் வரும். ஏன் வராது? மசாலா நான் தானே போட்டேன். இங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? எல்லாம் வந்து நினைப்பீங்க, அதாவது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட போறாங்கன்னு. அதுதான் தப்பு. ஃபிஷ் கொத்து ஃப்ரை சாப்பிட போறோம். இல்ல என்னால முடியல. தயவு செஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுன்னா. சாரி ஃபியூச்சர் செஃப் ஆயிட்டேன்னா இந்த உலகத்தை யார் காப்பாத்து? வெந்துச்சா? வெந்துச்சா? எஸ். எப்படி தெரியும்? கரெக்டா வந்திருக்கு. இதோ இந்த வால் பகுதியில மட்டும் இன்னும் கொஞ்சமா வேகும். இது அந்த தீஞ்சு போன மீன் இன்னும் வைக்கலையா? இந்த வால் பகுதியில வந்து கொஞ்சமா வேகும். சரி சரி. மீன்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? சாரி மசாலாலாம் ஊற்றின்னு வருது. குட், செம்மையா இருக்கு. உண்மையே சொல்லு. மசாலாலாம் பச்சையா இருக்குது. நீ கையில எடுக்கிற? செஃப்னா அப்படிதான் இருக்கணும். கையில எடுக்காம பின்ன வேறனா இதுக்காக கரண்டி தருவாங்களா? இதே இப்போ வந்து ஒரு காட்டு பகுதியில விட்டுட்டாங்க அப்படின்னா நான் குச்சி எடுத்து திருப்புவேன். நான் குச்சியெல்லாம் எடுக்க மாட்டேன், இப்படி கையிலே திருப்பிக்கணும். எப்படி பிளேட்டுக்கு வருமா இல்ல சமைக்கிறப்பவே காலி ஆயிடுமா? சுடுது. இதுல கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் தயவு போட்டா செஞ்சு அந்த வாசனை எப்படி இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும். தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கல்யாணமே பண்ணிக்காதீங்க. அதுவும் நல்லாதான் இருக்கும், இருந்தாலும் பண்ணிக்கோங்க. எல்லாரும் வந்து கொஞ்சம் ஒய்ஃப் கிட்டலாம் ஸ்ட்ரிக்ட் ஆகும். இது எடுத்து வைனா இது எடுத்து வைக்கணும் அந்த மாதிரி இருந்துக்கோங்க. ஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னா இதுதான் நிலைமை கிடைச்சி. என் கை பாருங்க பாருங்க. ஷர்ட் போதும் போதும். சரி, ஏதோ ஒரு நாள் பண்ணிட்டு நீ சாப்பிட்ற அளவுக்கு வெந்திருக்குல்ல, எடுத்துடலாம்ல. நான் என்ன சாப்பிட்டு பார்க்கலையே. பார்த்தாவே கண்டுபிடிக்கணும். இத்தனை வருஷமா சமைக்கிறீங்க. நான்லாம் இப்பதான்ப்பா சமைக்க ஆரம்பிச்சேன். ஐ திங்க் வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். புரியல எனக்கு. வெந்துட்டு இருக்கும் பாருங்க, அப்படியே பூ மாதிரி வருதா? இது இப்ப என்ன பண்ணா நைஸ். திரும்ப இந்த பீஸ் பாருங்க, அப்படி சூப்பரா இருக்கா? அவ்வளவுதான். இது என்ன ஒரு vlog அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு எனக்கே தெரியல, வீடியோவே எடுக்க முடியறது இல்லையா அப்பெல்லாம் வர வர. சரி, நம்ம எல்லாரும் ஏதோ பண்றாங்க, நம்மளும் ஏதோ பண்றதெல்லாம் கண்டென்ட்டா எடுத்து போடுவோம்னு சொல்லி தான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல, தயவு செஞ்சு நீங்க தான் சொல்லணும். ஃபிஷ் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஏதோ பிரச்சனை ஆகலை, வயிறு எதுவும் கலக்கலை அப்படின்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இன்கேஸ் இந்த வீடியோவே வந்து வரல அப்படின்னா, வீடியோ நான் போடாமல் இருந்தேன் அப்படின்னா
சம்திங் ப்ராப்ளம். நீ வீடியோ போடலன்னா அவங்களுக்கு எப்படி அதாவது தெரியும்? இந்த வீடியோ போட்டிருந்தேன்னா நான் இந்த ஃபிஷ் வந்து சூப்பரா சமைச்சிருக்கேன்னு அர்த்தம். ஓகேவா? அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. அதாவது ஜீனியஸ் வந்து நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பாக்குறீங்க, அதனால நீங்க சீக்கிரமா வந்து புரிஞ்சுப்பீங்க. தயவு செஞ்சு என்ன கண்டென்ட் போடுறதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. எனக்கு என்ன கண்டென்ட் போடுறதுனே தெரியல. சரி போதும்பா, அதை கொஞ்சம் எடுப்பா, ஃபுல்லா தீ விட்டுறாதப்பா. சரி, அடுத்து இப்ப வந்து என்ன பண்ண போறோம்னா மீன் தானே இது? நான் தான் சொன்னல மீன் கொத்து ஃப்ரை. தயவு செஞ்சு எடுத்துடு. போதும். இது எதுல போடலாம்? தட்டு கொடு. அதையும் என்னையே கேளு, ஏன்னா தட்டு கூட எங்க இருக்குன்னு தெரியாதானே உனக்கு. இது வந்து எங்க வீட்டுல வந்து ஃபிஷ் சாப்பிட்றதுக்காகவே வந்து வாங்கின தட்டு. ஆமா, இதுல வந்து நம்ம உப்புலாம் போட தேவையில்ல. ஆல்ரெடி இதுல வந்து ஃபிஷ் தட்டுன்றதுனால இதுல உப்பு பெப்பர்லாம் போட்டிருக்கோம். இல்ல உருட்டுறதோட தப்பு இல்ல, அதுக்குன்னு இப்படியா? சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லிடு. ஆக்சுவலி வந்து இது ஏன் சொல்லுங்க இத்தனை நாளே சொல்லி போடுறேன். சாப்பிட்றதுக்கு செம்மையா இருக்கும். எத்தனை பேர் இந்த மீன் சாப்பிட்றதுக்கு பதில் மீன் வாழையும் அந்த மீன் சுற்றி இருக்கிற முறுமுறு சூப்பராக இருக்கும். அது எத்தனை பேர் பிடிக்குன்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, அவங்க சொல்றது இருக்கட்டும், முதல்ல அந்த கேஸ் ஆஃப் பண்ணு. சரி, கேஸ் ஆஃப் பண்ணு. ஒரு நாள் அடுத்து இன்னொரு வேலையும் இருக்கு. எங்க அந்த கல்லு